நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான ஆன்டி ஏஜிங் கிரீம் வாங்கி உபயோகப்படுத்தினாலும் உங்க முகத்துல சுருக்கங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா முகத்துல வர சுருக்கங்கள் உங்களுடைய சருமத்தினால மட்டும் வர்றது கிடையாது. அது உங்களுடைய உடம்புக்குள்ள இருந்து தொடங்குற ஒரு விஷயம். நீங்க அதை உங்க உடம்புக்குள்ள இருந்து சரி பண்ணலன்னா நீங்க என்னதான் கிரீம்களை மேல அப்ளை பண்ணாலும் அது ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. உங்க சுத்தி இருக்கிறவங்கள நீங்க பாருங்க, ஒரே வயசுல இருக்கிறவங்களே பலரும் பலவிதமான தோற்றத்தோட இருக்காங்க. சில பேருக்கு 40 வயதுக்கு மேல ஆன போது கூட அவங்களுடைய ஸ்கின் நல்லா டைட்டாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. ஆனா சிலருக்கு பாத்தீங்கன்னா 30 வயதிலேயே முகத்துல சுருக்கங்கள் வர ஆரம்பிக்குது. இது எதனால? ஜெனட்டிக்ஸ்னாலயா? கண்டிப்பா கிடையாதுங்க. இது முற்றிலுமே உங்க உடம்புக்குள்ள இருந்து வர விஷயம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஆன்டி ஏஜிங் பத்தின உங்களுடைய அப்ரோச் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். நான் இன்னைக்கு உங்களுடைய சுருக்கங்களை குறைக்கக்கூடிய 2 சூப்பரான உணவுகள் பத்தி சொல்ல போறேங்க. அது ரெண்டுமே உங்களுடைய கிச்சன்ல ரொம்ப எளிதா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். இதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வயசே ஏறாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஆனா உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸை இது ஸ்லோ பண்ணும். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்லோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஸ்கின்னை ஒரு பெட்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க புதுசா பெட் வாங்கும் போது அது ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டைட்டா இருக்கும் இல்லைங்களா? ஆனா அதே பெட்டு கொஞ்சம் பழசாக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? அது கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், தளர்ந்து போயிடும் அந்த பெட்டு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டுக்குள்ள இருக்கிற அந்த சப்போர்ட் கொஞ்சம் வீக் ஆகும் போது பெட்டும் லூஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரியே நம்ம ஸ்கின்னை டைட்டா வச்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் கொலாஜன். நம்ம ஸ்கின்குள்ள இருக்கிற அந்த சப்போர்ட் வீக் ஆயிடுச்சுன்னா நீங்க சருமத்துக்கு மேல எந்த கிரீமை உபயோகப்படுத்தினாலும் உள்ள இருக்கிற வீக்னஸ் சரியாகாது. நம்ம ஸ்கின்குள்ள இருக்கிற இந்த கொலாஜன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்முடைய ஸ்கின்னுக்கு வெளிப்புறம் நல்லா சாஃப்டா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸ் நல்லா டைட்டா இருக்கும். ஆனா இந்த கொலாஜன் உள்ள வீக் ஆகும் போது நம்முடைய ஸ்கின் வெளிப்புறத்துல லூஸ் ஆக ஆரம்பிக்கும், சுருக்கங்களும் வர ஆரம்பிக்குது. பொதுவாகவே இந்த கொலாஜன் ஒரு 25 வயசுல இருந்தே வீக் ஆக ஆரம்பிக்குதுங்க. நமக்கு வயது அதிகமாக அதிகமாக நம்ம உடம்பு இந்த கொலாஜனை உற்பத்தி பண்றத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வருது. ஆனா இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, நம்மள பலரும் செய்யற ஒரே ஒரு தவறு. அந்த ஒரே ஒரு தப்பை நம்ம செய்யறதுனால ஏற்கனவே நமக்கு குறைஞ்சிட்டே இருக்கிற அந்த கொலாஜனோட அளவு இன்னும் வேகமா குறைய ஆரம்பிக்குது. அது என்ன தவறு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல சொல்றேங்க. ஏன்னா அதை நம்ம சரி செய்யலன்னா நம்ம என்னதான் உணவுகள் எடுத்துக்கிட்டாலும், எப்படிதான் நம்ம சருமத்தை பாதுகாத்தாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இந்த கொலாஜன் டேமேஜ் ஆகிறதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குங்க. அதுல முதல் காரணம் என்னன்னா, எப்படி உறுதியான ஒரு இரும்பு கூட துருப்பிடிக்க ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா பொல்யூஷன்னால ஏற்படுது. அடுத்ததா ரொம்ப அதிகமான சூரிய ஒளியும் நம்முடைய ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுது. அதிக அளவு மன அழுத்தத்தோட காரணத்தாலையும் ஜங்க் ஃபுட்ஸை நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனாலையும் இது ஏற்படுது. அடுத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு வில்லன் இருக்குங்க. அந்த வில்லனோட பேர் MMP1 என்சைம். இந்த பேர் உங்களுக்கு முக்கியமே கிடையாதுங்க. இது ஒரு வில்லன் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த MMP1 என்சைம் இருக்கு இல்லைங்களா? இது ஒரு சின்ன கட்டர் மாதிரிங்க. இந்த வில்லனோட வேலையே நம்ம ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற அந்த கொலாஜன் இருக்கு இல்லைங்களா? அதை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சுக்கிட்டே இருக்கிறது தான். அதுவும் நமக்கு வயது அதிகமாக ஆக இந்த வில்லன் இன்னும் வேகமா அதிக அளவு கொலாஜனை உடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ நமக்கு சுருக்கங்கள் அதிகமா வராம இருக்கணும்னா நம்ம இந்த கொலாஜனை அதிக அளவுல உற்பத்தி பண்ணணும். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற கொலாஜனை பாதுகாக்கணும். இந்த 3 விஷயத்தையுமே நான் சொல்ல போற அந்த 2 உணவுகள் அற்புதமா சரி செய்யுது. அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அதுல முதல் உணவு நெல்லிக்காய். நம்ம உடம்புக்கு கொலாஜனை உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு வைட்டமின் சி கண்டிப்பா தேவை. எப்படி தண்ணி இல்லை அப்படின்னா நம்மளால டீ போட முடியாதோ அதே மாதிரி தாங்க இந்த வைட்டமின் சி இல்லைன்னா நம்ம உடம்பால கொலாஜனை உற்பத்தி பண்ணவே முடியாது. இந்த நெல்லிக்காயில முழுக்க முழுக்க வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இதனால இது கொலாஜனை உற்பத்தி செய்யறதுக்கும் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த கொலாஜனை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. நீங்க காலையில எந்திரிச்சோனே வெறும் வயிற்றுல ஒரு நெல்லிக்காயை அப்படியே சாப்பிடுங்க. ஒருவேளை நெல்லிக்காயை அப்படியே சாப்பிடுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா
நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நெல்லிக்காயே கிடைக்கல அப்படின்னா கூட நெல்லிக்காய் தூள் கிடைக்குது. அந்த மாதிரி நெல்லிக்காய் பவுடர் வாங்கி அதை தண்ணீரோட கலந்து நீங்க குடிக்கலாம். அடுத்த அற்புதமான உணவு வால்நட்ஸ். இந்த வால்நட்ஸ் 3 விதத்துல நமக்கு உதவி செய்யுது. முதலாவதா நம்முடைய ஸ்கின்னை ரொம்பவே மென்மையா வச்சுக்குது. எப்படி ஒரு மெஷின் ஸ்மூத்தா வேலை செய்யணும்னா நம்ம அதுல எண்ணெய் விடுறோமோ அதே மாதிரியே இந்த வால்நட்ஸை நம்ம சாப்பிடும் போது நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்களை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு நம்ம கவர்களை பயன்படுத்துறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இந்த வால்நட்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற அந்த கொலாஜனை ஒரு கவர் மாதிரி பாதுகாக்குது. மூன்றாவதா, எப்படி ஒரு செவர்ல விரிசல் வந்துச்சுன்னா அதை நம்ம சரி செய்யறோமோ அதே மாதிரியே நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுற அந்த டேமேஜை இந்த வால்நட் சரி செய்யுது. இதனாலதான் வால்நட்ஸை எப்பவுமே ரெகுலரா சாப்பிடுறவங்க எல்லாருமே ரொம்பவே இளமையா இருக்காங்க. நீங்க இரவு நேரத்திலே 4ல இருந்து ஒரு 5 வால்நட்ஸை ஊற வச்சிடுங்க. காலையில எந்திரிச்ச உடனேயே வெறும் வயிற்றுல அந்த வால்நட்ஸ்களை நீங்க சாப்பிடுங்க. சரிங்க, தினமும் இந்த நெல்லிக்காயும் வால்நட்ஸும் சேர்த்து எப்படி எடுத்துக்கிறது? நெல்லிக்காயை முதல்ல சாப்பிடணுமா இல்ல வால்நட்ஸை முதல்ல சாப்பிடணுமா அப்படின்னு உங்களுக்கு இப்போ ஒரு குழப்பம் வரும். எப்போதுமே காலையில எந்திரிச்சோடனே முதல்ல நீங்க இந்த வால்நட்ஸ்களை சாப்பிட்டுடுங்க. அதன் பிறகு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்க நெல்லிக்காய் ஜூஸோ அப்படி இல்லைன்னா நெல்லிக்காயோ சாப்பிடலாம். சரிங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம செய்யற ஒரு தப்புனால கொலாஜன் மேலும் மேலும் நமக்கு அதிகமா டேமேஜ் ஆகும் அப்படின்னு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல நம்ம சேர்த்துக்கிற சர்க்கரை. நம்ம எந்த அளவுக்கு அதிகமா சர்க்கரை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அது கொலாஜனை டேமேஜ் பண்ணுது. நம்ம சர்க்கரையை சூடுபடுத்தும் போது எப்படி அது பிசு பிசுப்பாகும் அதன் பிறகு ரொம்பவே கடினமா மாறுதோ அதே மாதிரியே இந்த சர்க்கரை கொலாஜனோட ஒட்டிக்கிட்டு ஒரு பிசுபிசுப்பு தன்மையை உருவாக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதை ரொம்பவே கடினமாகவும் வீக்காகவும் இது மாத்துது. இதனால நம்முடைய ஸ்கின்னோட அந்த சாஃப்ட்னஸ் இருக்கு இல்லைங்களா, அது குறையுது. இதனாலதான் பொதுவாகவே அதிகமா ஸ்வீட் சாப்பிடுறவங்களுக்கு சீக்கிரமாகவே வயதான தோற்றம் வருது. அடுத்த முக்கியமான விஷயம் தூக்கம். நம்ம இரவுல தூங்கும் போது மட்டும்தான் நம்முடைய உடம்பால தன்னைத்தானே ரிப்பேர் செஞ்சுக்க முடியும். அந்த ரிப்பேர் சரியா நடக்கலன்னா உடம்புல டேமேஜ் அதிகமாகுது. அதே மாதிரி தாங்க ரொம்ப வெயில் அடிக்கும் போது நம்ம போகும்போதும் இந்த கொலாஜன் நமக்கு டேமேஜ் ஆகுது. எப்படி நம்ம உபயோகப்படுத்துற துணி எல்லாமே வெயில்ல காய போடும் போது அது வெளுத்து போகுதோ அதே மாதிரி நம்முடைய ஸ்கின்னும் டேமேஜ் ஆகுது. இதனால தாங்க வெயில்ல வேலை செய்யற நிறைய பேருக்கு சீக்கிரமே வயதான தோற்றம் வருது. இதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க என்ன சாப்பிட போறீங்க அப்படிங்கிறத விட நீங்க எதை அவாய்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உள்ள இருந்தே உங்களுடைய ஸ்கின்னை நல்லா உறுதியாக்குனீங்கன்னா சுருக்கங்கள் தானாகவே வெளியில இருந்து குறைய ஆரம்பிச்சிடும். சில வாரங்கள்லயே உங்களுக்கு வித்தியாசமும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அன்பானவர்களுக்கும் இந்த காணொளி உபயோகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி.